சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தமிழில் தேவாரம் பாட நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு சிவனடியார் ஆறுமுகசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். ஆறுமுகசாமியின் உடல் அவரது சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் குமுடிமலை கிராமத்தில் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழுக்கு பெருமை சேர்த்த ஆறுமுகசாமியின் போராட்ட வாழ்வு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உம்பர்கட்கு அறதே ஒளிவர நிறைந்த யோகமே. தமிழின் பெருமையை உலகறியச் செய்த சோழ மண்ணின் தில்லையம்பதியில் சுமார் 60 ஆண்டுகளாக தமிழுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதை மாற்றி சிற்றம்பல மேடையில் தமிழில் தேவாரம் பாட வேண்டுமென்ற தீராத வேட்கையுடன் பல போராட்டங்களை நடத்தியவர்தான் ஆறுமுகசாமி. தமிழில் ஆறுமுகசாமி தேவாரம் பாட முயன்ற ஒவ்வொரு முறையும் அவருக்கு கிடைத்ததென்னவோ அவமானங்களும் தாக்குதல்களும் தான். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழில் தேவாரம் பாடி வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. கோவிலை நிர்வகித்து வந்த தீட்சிதர்களால் இந்த முறைக்கு தடை விதிக்கப்பட்டது. 2000ஆவது ஆண்டு நடராஜர் கோவிலில் தமிழில் தேவாரம் பாடச் சென்ற நால்வர் மடம் என்ற அமைப்பைச் சேர்ந்த ஆறுமுகசாமி கோவிலைச் சேர்ந்த தீட்சிதர்களால் கைமுறிக்கப்படும் அளவிற்கு கடுமையாக தாக்கப்பட்டார். இதன் பிறகு சிற்றம்பல மேடையில் தேவாரம் பாட வேண்டும் என்பதை வழிபாடாக இல்லாமல் போராட்ட வடிவமாக மாற்றினார் ஆறுமுகசாமி. தொடர்ந்து ஆறுமுகசாமி நடத்திய போராட்டங்களுக்கு பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தன. தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான சிவனடியார் ஆறுமுகசாமிக்கு ஆதரவாக மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் அதன் தோழமை அமைப்பான மக்கள் உரிமை பாதுகாப்பு மையமும் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தன. தமிழர்களால் கட்டப்பட்டு அவர்கள் வழிபடும் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த மறுக்கப்படும் நிலையை எதிர்த்து மக்கள் கலை இலக்கிய கழகம் திருமுனை கூட்டம், சுவரொட்டி பிரச்சாரம், கையெழுத்து இயக்கம் என ஆறுமுகசாமியின் போராட்டத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு சென்றது. மற்றொரு புறம் உயர்நீதிமன்றத்தில் ஆறுமுகசாமி சட்ட போராட்டத்தையும் நடத்தி வந்தார். இந்த சட்ட போராட்டத்தின் விளைவாக சிற்றம்பல மேடையில் தமிழில் தேவாரம் பாட 2008ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் அனுமதியளித்தது. இதையடுத்து தமிழில் தேவாரம் பாடுவதற்காக யானை மீதேறி சிற்றம்பல மேடை நோக்கி அழைத்து வரப்பட்டார் ஆறுமுகசாமி. நீதிமன்ற உத்தரவுடன் தேவாரம் பாடச் சென்ற ஆறுமுகசாமியை கோவில் வாயிலில் தீட்சிதர்கள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து போலீசார் தீட்சிதர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு சிற்றம்பல மேடையில் ஆறுமுகசாமியை தேவாரம் பாட வைத்து நீதிமன்ற உத்தரவை நிலைநாட்டினர். உம்பர்கட்கு அறதே ஒளிவர நிறைந்த யோகமே, உற்றையேன் தனக்கு வம்பனப்படுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. செம்பொருள் துணிவே சீருடை கடலே, செல்வமே சிவபெருமானே. தொடர்ந்து 40 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தில்லை நடராஜர் கோவிலையும் கோவிலுக்கு சொந்தமாக சிதம்பரம், இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 2700 ஏக்கர் நிலத்தையும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் இந்து அறநிலைத்துறையின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டுமென்ற கோரிக்கையை தீவிரமாக முன்னெடுத்தார் ஆறுமுகசாமி. இது தொடர்பாக 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கோவிலை தமிழக அரசு எடுத்து நடத்த உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து உடனடியாக கோவில் நிர்வாகத்தை அப்போதைய திமுக அரசு இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. கோவிலை நிர்வகிக்க தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு முதல் முறையாக உண்டியல் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சிவனடியார் ஆறுமுகசாமியின் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக மட்டுமல்ல, தமிழுக்கே கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. மேலும் ஆறுமுகசாமிக்கு ஓய்வூதியம் வழங்கவும் திமுக அரசு உத்தரவிட்டது.
வார வாழ்வித்த மருந்தே. தில்லை கோயிலை அறநிலையத்துறை கையகப்படுத்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தீட்சிதர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. புதிதாக பொறுப்பேற்ற அதிமுக அரசு வழக்கை சரியாக கையாளவில்லை என கூறி ஆறுமுகசாமியும் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினரும் சிற்றம்பல மேடையில் போராட்டம் நடத்தினர். எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு கோவில் நிர்வாகத்தை மீண்டும் தீட்சிதர்களிடம் ஒப்படைக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பை தொடர்ந்து அப்போதைய அதிமுக அரசு ஒரு சட்டம் இயற்றி கோவில் நிர்வாகத்தை மீண்டும் தீட்சிதர்களிடம் வழங்கியது. இதனால் தமிழில் தேவாரம் பாட மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. மனதளவில் நொறுங்கிப் போனார் ஆறுமுகசாமி. உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்றி அறநிலையத்துறை கோவிலை கையகப்படுத்த வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தார். தள்ளாத வயதிலும் சுயமரியாதை நிறைந்த தன்மானத்துடனும் தமிழ் உணர்வுடனும் இறுதி காலம் வரையில் வாழ்ந்து மறைந்துள்ளார் ஆறுமுகசாமி. தமிழுக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்து இறுதி வரை ஒலித்த குரல் தற்போது மௌனமாகிவிட்டது. இனி மீண்டும் சிற்றம்பல மேடையில் தமிழில் தேவாரம் ஒலிக்குமா?